தமிழ் அரசியலில் தங்களை முன்னணி குரல்களாக அடையாளப்படுத்தும் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் இலங்கை தமிழரசு கட்சியையும் வடகிழக்கின் தமிழ் மக்களையும் நேரடியாக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியதே அந்நேர அரசியல் சூழலை மாற்றியிருந்தது. இம்முறை மாற்றம் சாத்தியம். சஜித் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பளிப்பவர் என்ற வாக்குறுதிகளுடன் அனுரகுமாரவோ என்பிபியோ தமிழ் மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயமுறுத்தல்களுடனும் அன்று பிரச்சாரம் நடத்தினர். அதேபோல் முஸ்லிம் சமூக அரசியலை வழிநடத்துபவர்கள் என்று தங்களை வகைப்படுத்திக் கொள்ளும் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ரிஷாத் பதியுதீன் அவர்களின் கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸையும் பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகளையும் சஜித்தின் பக்கம் திருப்பி சஜித் அரசாங்கம் தான் முஸ்லிம் மக்களுக்கு நியாயம் கொடுக்கும் என்ற வலுவான கோஷத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினர். மலையகத்தில் மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் ஆகியோர் இணைந்த கூட்டணி மலையகத்திற்கு உரிய அரசியல் கவனமும் சமூக முன்னேற்றமும் சம்பள உயர்வும் சஜித் அரசாங்கத்தில் மட்டுமே சாத்தியம் என்று கூறி மலையக மக்களிடம் பெரும் நம்பிக்கையை உருவாக்கினர். அந்த வாக்குறுதிகளின் அலைமேல் மிதந்து மலையகத்திலும் மிகப்பெரிய வாக்குகள் சஜித்தின் பக்கம் சென்றது. ஆனால் இன்றைய அரசியல் களத்தை பாருங்கள். மக்கள் சார்ந்து செயல்படும் எந்த கொள்கைக்கும் எதிராக நிற்கும் ஒரு அரசியல் முகமாக எஸ்டிபி மாறி வருகிறது. மீண்டும் பழைய யுஎன்பியின் இனவாத அரசியலின் நிழலை தாங்கிக் கொண்டு கருத்து சொல்ல ஆரம்பித்துள்ளது. இது மிகவும் தெளிவாக வெளிப்பட்டது. சமீபத்திய சம்பவங்களில் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த கூலி உயர்வுக்கு எதிராக சஜித் பிரேமதாச கட்சிக்குள் இருந்து எழும் கடும் எதிர்ப்பு மற்றும் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்திற்கு அவர்கள் காட்டும் அதீத பௌத்த தேசியவாத முகம் இந்த விபரீதத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பாராளுமன்றமே சூடானது. ஒரு சாதாரண தேநீர் கடையை பாதுகாக்க வைக்கப்பட்ட புத்தர் சிலையை ஒரு பெரிய தேசிய பிரச்சனை போல மாற்றி எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இனவாத அரசியலுக்கு திருப்பிவிட்டன. திடீரென வெளிப்பட்ட சஜித்தின் பௌத்த பற்றும் அந்த சிலையை ஆதரித்து உருவாக்கப்பட்ட பேச்சும் யுஎன்பி காலத்தில் பழக்கப்பட்ட இனவாதம் மூலம் தேர்தல் வெல்லும் அரசியல் ஸ்டைலின் மறு பிரசுரமே என மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்போது எஸ்ஜேபி போட்டியிடுவது என்பிபியோடு அல்ல, எஸ்எல்பிபியோடு. யார் தீவிர பௌத்த மத காப்பாளர் என்ற வேடத்திற்காக. ஆனால் இந்த இனவாத அரசியல் அணுகுமுறைக்கு மாற்றாக நிதானமாக நேற்று ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இது குறித்து வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்களும் இந்த சதியின் திசையை நேரடியாக சுட்டிக்காட்டுகின்றன. நீதிமன்றத்தில் உத்தரவு வழங்கப்பட்ட பின்னரும் அதை கையில் எடுத்துக்கொண்டு இனவாதத்திற்காக பயன்படுத்துவதையும் ஜனாதிபதி நேரடியாக கேள்வி எழுப்பினார். பீகாரை குறித்து நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இப்போது எதற்கு ஆடுகின்றீர்கள்? இனவாதத்துக்கா என்ற அவரது கேள்வி எதிர்க்கட்சிகளின் அரசியல் முகத்திரையை கிழித்தெறிந்தது. இதற்கு பின்னால் 21ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பெரும் பேரணிக்கான ஆயத்தம் இருப்பதாகவும் அதற்காகவே இந்த இனவாத அரசியல் சூடேற்றம் உருவாக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாடு போதைப் பொருள், ஊழல், இனவாதம் உள்ளிட்ட சகல நஞ்சுகளிலும் இருந்தும் மீள வேண்டுமானால் முதலில் அரசியல்வாதிகள் மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அரசியல்வாதிகள் மாற வேண்டுமானால் இந்த நாட்டின் மக்கள் மாற வேண்டும் என்ற அவரது வார்த்தைகள் தற்போதைய அரசியல் சூழலை நேரடியாக தாக்குகிறது. வடகிழக்கில் உள்ள தனியார் நிலங்களை அதன் உரிமையாளர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கருத்துக்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார அதே இனவாத திசையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இம்மனித உரிமை பிரச்சனையில் கூட சஜித் மற்றும் அவரது கூட்டணிகள் காட்டும் இரட்டை நிலைப்பாடு இன்று தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை மிக தெளிவாக கண்களை திறக்க செய்திருக்கிறது. இப்போது முடிவாக தெரிகிறது. கடந்த காலங்களில் யுஎன்பி காட்டிய அதே இனவாத முகம்தான் இன்று சஜித் பிரேமதாச தலைமையிலான கூட்டணியிலும் மீண்டும் உயிர்ப்பிடித்து வருகிறது. அதிகாரத்தை பெற எந்த அளவிற்கும் போக தயங்காத பழைய அரசியல் கலாசாரம் மீண்டும் தலையெடுத்து நிற்கிறது. ஆகவே இது தமிழ் பேசும் மக்களுக்கான பரீட்சை நேரம். கடந்த ஆண்டு சஜித் தான் நம் பாதுகாப்பு என்று சொல்லி சென்ற சுமந்திரன், சாணக்கியன், ஹக்கீம், ரிஷாத், மனோ,
திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் அனைவரிடமும் இந்த இனவாத அரசியலுக்கு அவர்கள் எடுக்க போகும் நிலைப்பாட்டை கேட்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் இதற்கு உடன்பட போகிறார்களா அல்லது மக்கள் நலனுக்காக இதற்கு எதிராக நிற்கப் போகிறார்களா? அவர்கள் மௌனமாக இருந்தால் மக்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. அவர்கள் திரும்பவும் இனவாத அரசியலுக்கு துணை நிற்க போகிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து மக்கள் தாமாக விலகி நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜனாதிபதியின் வார்த்தைகளோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த தலைமுறை ஆட்சி செய்ய சுத்தமான நாட்டை கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை போதைப் பொருளில் இருந்து மீட்க வேண்டுமானால் அரசியல்வாதிகள் மாற வேண்டும். அரசியல்வாதிகள் மாற வேண்டுமானால் மக்கள் மாற வேண்டும். கடந்த கால இனவாத அரசியல்வாதிகள் மீண்டும் இனவாதத்தை முன்வைத்து குழப்பங்களை ஏற்படுத்த முயல்கிறார்கள். ஆனால் இந்த முறை மக்கள் அதை அனுமதிக்க கூடாது. ජාතික ආරක්ෂාව තහවුරු කරන්නත් මහජන ආරක්ෂාව තහවුරු කරන්නත් පාතාලය අපරාධ දූෂණය නතර කර යහපත් රාජ්‍ය බවට පත් කර ගැනීම සඳහා වෙහෙසට ස්තුතිවන්ත වෙමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.